யாரா நீ எங்க அண்ணனை பத்தி பேசுறதுக்கு? எங்க அண்ணன் தளபதி நல்லது செய்யணும், இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும், மகளிருக்கு நல்லது செய்யணும், குழந்தைங்களுக்கு நல்லது செய்யணும், படிப்பு முன்னேற்றம் வரணும்னு பசங்களுக்கு யூக்கமா பேசுறாரு. கல்வி என்றால் என்னவென்று தெரியுமா? இல்லை, ஒரு வெற்றிக்கு பின்னால் நீங்கள் ஒரு நாளாவது நின்றிருக்கீர்களா? தரம் தாழ்த்தி பேசுவதுதான் திமுக அமைச்சர்களுக்கு புதிதல்லையே. இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இதை நாங்கள் வேடிக்கை பார்க்கவும் மாட்டோம். உங்களை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த வேல்முருகன் என்ன வந்துச்சு? அண்ணன் கொடுத்ததா காசு? ஒரு கட்சி தலைவரா மரல மரியாதையா பேச கத்துக்க. மேடை போட்டு பேசிய அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நானு பிறப்பாதானே நினைச்சு எல்லாரையும் வர சொல்றாங்க. கூட பிறந்த அண்ணன் தங்கையால நினைச்சுதானே அவர் கட்சி தலைவர் வர சொல்லிருக்காரு. உனக்கு என்ன அறிவு கட்டான்? வேல்முருகன் அறிவு கட்டான். உன் புள்ள படிக்குதானா? உன் புள்ள படிச்சிருந்தாலும் ஜாதி மதம் எதையும் பார்க்காம தான் வர வச்சு குழந்தைங்களை அழைத்து செல்ல பிள்ளைங்களை எல்லாரையும் ஒரு கட்சியோட தலைவர் தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சூப்பரா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க. இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி இத மாதிரி குழந்தைகளை எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தல. கட்சியில இருந்தா ஒழுங்கா பேசணும்னு உனக்கு தெரியாதா? நீ தலைமையா இருந்தா உனக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இன்னும் ஒரு தடவை அந்த கட்சியோட தலைவரை பற்றி தரைக்குறைவாக பேசினால் அனைத்து பெண்களும் உன் வீட்டில் கொண்டு வருவோம். ஏன் ஒரு அப்பன் ஸ்தானத்துல இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட 51 வயசு ஆக போகுது. ஒரு அப்பன் ஸ்தானத்துல தோள் மேல கையை போடுறது உனக்கு என்ன வந்துற போது? பெத்தவங்களே அதை பத்தி ஒன்னும் சொல்லல. அப்பன் மாதிரிதான் அவரும், புரியுதா? ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து தான் அவர் எல்லாமே செஞ்சிருக்காரு. உனக்கு என்ன? அதுல இப்பவே இப்படி நடந்துட்டு இருக்கு. இனி கொஞ்ச நாளா இந்த ஆட்சிக்கு வந்து எப்படி நடக்கும்? ஏற்கனவே ஆட்சி ஒழுங்கா நடக்கல. இவரெல்லாம் ஒதுக்கி விட்டுருங்க. தமிழக மக்கள் உங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுருவாங்க. எங்க அண்ணன் எங்களுக்கு அண்ணனாவோ, எங்க அம்மாக்கு அவர் பிள்ளையாவோ, என் தம்பிங்களுக்கு சகோதரனாவோ தெரிகிறாரு. நீ எப்படி எங்களை சொல்லுவ? எங்க சகோதரங்களே எங்களை எதுவுமே சொல்றது இல்ல. நீ எப்படி எங்க அண்ணனை நீ சொல்லுவே? நீ உன்னுடைய சம்பாத்தில நீ ஒன்னும் குடுக்கல. நீ ஒண்ணு அவர் சம்பாத்தில அவர் உழைப்பினால எங்களுக்கு தராரு. அதை நாங்க வாங்குறோம். உனக்கு என்ன தோணுது? உனக்கு மைக்கு கச்சா எது வேணாலும் பேசுவேன், எது வேணாலும் கொள்வேன். இதுல உனக்கு உரிமையே கிடையாது. எங்க அண்ணனை பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது. என்ன கொண்டு நீ பேசுவ? நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க.